ஓம் சாந்தி. ட்ராமாவின் 16 விஷயங்கள் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, என் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குதோ, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அது வந்து ஒரு பேப்பர். அப்போ பேப்பரில் நான் என்ன பண்ணும், ஆஸ் அ காட்லி ஸ்டூடெண்ட் நான் வந்து அதை பாஸ் பண்ணணும். அதில் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா அது ஃபெயில் ஆனதுக்கு சமம். ஸோ வாழ்க்கையில் திடீர்னு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு, பெரிய பரிస్థிதி வந்துடுச்சு, யார் மேலே நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு அன்பெல்லாம் வச்சுருந்தோமோ அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு சேவா சாத்தியாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவங்க திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அப்போ நம்ம அதை என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இது வந்து ஒரு பேப்பர். ஏன்னா நான் காட்லி ஸ்டூடெண்ட்டு, இதை வந்து ஒரு பேப்பர்னு நம்ம அதை வந்து புரிஞ்சுக்கணும், அதை ஏற்றுக்கணும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனா நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்க, திடீர்னு டாக்டர் என்ன சொல்கிறாரு, கேன்சர் உங்களுக்கு அப்படின்னு, இல்லை ஏதோ ஒரு பெரிய நோய் சொல்லிட்டாரு. அது சொல்கிறாரு, இதுக்கு நிறைய செக்கப்பு அதெல்லாம் பண்ணணும், அப்போ தான் வந்து இது என்னானே சொல்ல முடியும், எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு ஏதோ ஒரு பெரிய நோயின்னு சொல்கிறாங்க வைங்களேன். நம்ம அதுக்காக செக்கப்பு ட்ரீட்மெண்ட் அதெல்லாம் பண்ணணும் தான். அது பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம மனதின் ஸ்திதி வந்து ஸ்திரமாக நல்லா வச்சுக்கணும். ஸோ அதனால் என்ன நடந்தாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அது வந்து ஒரு எக்ஸாம் அப்படின்னு. அதே மாதிரி முக்கியமாக பிராமண ஆத்மாக்களுக்கு ஒவ்வொரு பிராமண ஆத்மாவும் ஒவ்வொரு பேப்பர். இந்த பிராமன் பரிவார் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் ஹால் மாதிரி. உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கி யார் இருக்காங்களோ அந்த பிகேவே ஒரு பெரிய பேப்பராக இருக்கலாம். ஏன்னா நம்ம தான் ஜென்மமாக கூட இருந்தோம். ஜென்மத்துக்கான அந்த கணக்கு வழக்கு வந்து இப்போ தான் முடியுது, இப்போ தான் முடிச்சு ஆகணும், இந்த நேரத்தில் தான் முடிக்க முடியும். அடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, ரெண்டாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிரச்சனைகள் வந்து ஒரு பேப்பர் டைகர் மாதிரி, ஒரு காகிதத்தால் பண்ண டைகர் மாதிரி. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அவ்வளோ ஒன்றும் பயப்படுற அளவுக்கு விஷயம் கிடையாது. நம்ம அதை யோசித்து ரொம்ப பெருசாக நினைக்கிறோம், அது அவ்வளோ பயப்படுறோம். ஸோ அதனால் ஒன்றும் இல்லாத விஷயத்தெல்லாம் டெய்லி சாதாரணமாக மற்றவங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் கூட நம்ம அதை ஏதோ பெருசாக நினச்சிட்ருப்போம். இதுக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். அதாவது ஒரு பொண்ணுக்கு ஒரு கனவு வருமா, என்னென்னா ஒரு பெரிய கருப்பு நிழல் வந்து அவங்கள துரட்டிட்டு போகிற மாதிரி. ஒரு நல்ல காட்டில் வந்து ஒரு கருப்பு நிழல் வந்து அவங்கள துரட்டுற மாதிரி. அவங்களும் அதை பார்த்து பயந்துட்டு ஓடுவாங்களாம். திடீர்னு கண்ணு முழிச்சுப்பாங்க. இப்படியே வந்து அவங்க பயந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நைட்டு அந்த கனவு இன்னும் கொஞ்சம் நீண்டுதான். அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க, பின்னாடி அது துரட்டி வருது. அவங்க கீழே வந்துட்டாங்க. இப்போ அந்த கருப்பு நிழல் வந்து அவங்க மேலே உட்காந்துருச்சான். இப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, யார் நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு. அப்போ அந்த கருப்பு உருவம் வந்து சொன்னதான், எனக்கு எப்படி தெரியும், இது வந்து உன்னோட கனவு தானே அப்படின்னு. அந்த மாதிரி ஒன்றும் இல்லாத விஷயத்த நம்ம தான் வந்து நம்மளே நினச்சி அதை பயப்படுறோம். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கான கரெக்டான பதில் சொல்லுங்கள். ஸோ 1 வேர்ட் லைனில் இதுக்கான பதில் சொல்லுங்கள். இப்போ வந்து உங்கள் முன்னாடி ஒருத்தர் வந்து கன்று வச்சுட்டு நிற்கிறார், உங்களை சுடுறதுக்காக ரெடியாக நிற்கிறார். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, நிராயுத பாணியாக நிற்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கான பதில் சொல்லுங்கள். அதுக்கு நிறைய பேர் சொன்னாங்க, அப்போ அந்த நேரத்தில் பாபா நினைவு பண்ணுவோம், பாபா வாங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி நீங்கள் நடந்து போயிட்டுருக்கீங்க, ஒரு கரடி வந்துடுச்சு உங்கள் முன்னாடி. அப்போ என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கண்ணை மூடிட்டு பாபாவை நினைவு பண்ணுவீங்க. அப்போ அந்த கரடியும் வந்து உக்காந்துருச்சான். இப்போ இவர் வந்து அந்த கரடிகிட்ட கேட்டாராம், நீ என்ன பண்ணுற? எனக்கு தான் என் சாப்பாடு முன்னாடி கிடச்சிருச்சு, அதனால் நானும் வந்து போக வைக்கிறேன் அப்படின்னு. ஓகே, ஸோ அதுக்கான பதில் என்னென்னா, நீங்கள் யோசிக்கிறத நிறுத்துங்க. ஏன்னா நான் என்ன சொன்னேன், உண்மையிலே அவங்கள யாரும் சுட வராங்க அப்படின்னு நான் சொல்லலை. நான் என்ன சொன்னேன், ஜஸ்ட்டு யோசிச்சு பாருங்கள், யாரோ ஒருத்தர் வந்து அவங்க சுட நின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் சொன்னானே தவிர, யோசிக்க தான் சொன்னானே தவிர நிஜமாலே சுட வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பதில் என்னது, நீங்கள் யோசிக்கிறத நிறுத்திடணும். அவர் என்ன சுடலை அப்படின்னு யோசிக்கிறத நிறுத்திடணும். ஸோ அதுக்கான அப்போ நீங்கள் யோசிக்கிறத நிறுத்திட்டிங்கன்னா
அது மனிதரும் இல்லை, அந்த கன்னும் இல்லை, அந்த பிரச்சனையே இல்லை. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அடுத்து 3வது பாயிண்ட் வந்து, இது எல்லாமே வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி. ஒரு பாட்டு கூட இருக்குது, இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து மண்ணால் செஞ்ச விளையாட்டு பொம்மை மாதிரி. இதில் வந்து அவ்வளோ ஒன்றும் சக்தி கிடையாது. அடுத்து 4வது என்னது, பாபா என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு கார்ட்டூன் ஷோ மாதிரி, ஒரு பொம்மை விளையாட்டு மாதிரி, மிக்கி மவுஸ் விளையாட்டு மாதிரி பாருங்கள் இது. ஸோ அந்த மிக்கி மவுஸ் ஷோ பார்த்தீங்கன்னா, அந்த மிக்கி மவுஸ் மேலே கார் ஏறிடும், அது அப்படியே சப்பையாகிடும், மேலேருந்து கீழே விழும், அங்கேருந்து இதாகும், அதை அடிப்பாங்க, சப்பையாகிடும், ஒன்றும் ஆகாது, மறுபடியும் திருப்பி எந்த நின்றுடும். அதை வந்து ஜாலியாக வந்து இந்த பசங்கள்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு அந்த கார்ட்டூன் ஷோலாம் பார்க்க பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம லைஃப்பில் வர ப்ராப்ளமையும் எடுத்துக்கும். இன்றைக்கி யாரோ ஒன்று சொல்லிட்டாங்க, யாரோ நம்மளை வந்து நிந்தனை பண்ணுறாங்க, இல்லை வந்து நம்மள்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் வந்துட்டார் பெரிய யோகி, இது அது என்னமோ சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஸோ இப்படியும் சொல்லுவாங்க, சில பேர் நம்ம புகழ்ந்தும் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து அவங்கள பார்த்தா பிரம்மாபாவை மாதிரி இருக்குது, பிரம்மாவோட சாட்சாத்தாரணம் கிடைக்கிது, இது அதுன்னு புகழ்ந்தும் சொல்லுவாங்க, இப்படியும் சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதரும் என்ன கொடுக்குறாங்கன்னா, அவங்களுக்குள்ளார என்ன இருக்கோ அதை தான் வந்து அவங்க வெளியே தர்றாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வந்து அவங்களுக்குள்ளார நிரம்பி இருக்கு. அதுக்கும் என்னோடய பர்சனாலிட்டிக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. ஸோ இப்போ இந்த எவ்வளோ பார்த்தோம், 4 விஷயம் பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், அது வந்து ஒரு பரீட்சை, ஒரு எக்ஸாம். ஸோ அதை வந்து நான் பாஸ் ஆகணும். 2வது என்ன பார்த்தோம், அது வந்து ஒரு காகித புலி மாதிரி, பேப்பர் டைகர், அதை பார்த்து நான் பயப்படக்கூடாது. ஸோ அடுத்து 3வது என்ன பார்த்தோம், மிக்கி மவுஸ் விளையாட்டு மாதிரி. நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி கார்ட்டூன் ஷோலாம் பார்க்கும்போது அதில் ஏதாவது பயமான சீன் வந்தால் கூட 2 கையை வச்சு முகத்தை மூடிட்டு பார்ப்பாங்க, லைட்டாக கண்ணை திறந்து பார்ப்பாங்க. ஈவன் ஹாரர் ஷோ, ஏதாவது பேய் படம் பார்க்கும்போது கூட அதையும் வந்து பயந்துக்கிட்டே கூட கண்ணை மூடிட்டு ஒரு பக்கம் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. அதை எந்த சீனையும் விடுறதில்ல. ஸோ அந்த மாதிரி லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு இதையும் நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கணும். ஸோ அடுத்து என்ன புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு இமயமலை மாதிரி, அதை வந்து நான் க்ராஸ் பண்ணணும். ஒரு அவ்வியக்தவாணியில் பாபா சொல்கிறார், 100 இமயமலை அளவுக்கு பிரச்சனை வந்தால் கூட அது உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது. ஏன்னா இந்த பரமாத்மாவுடைய கை உங்கள் தலை மேலே இருக்குது. ஸோ அப்போ நான் வந்து இந்த இமயமலை ஏறி தான் ஆகணும். ஏன்னா அந்த இமயமலைக்கு மேலே அந்த பரமாத்மாவோட கோயில் இருக்குது, எனக்கு பிரியமானவருடைய கோயில் இருக்குது. ஸோ நான் ஏறி அவர்கிட்ட போய் சேரணும். ஸோ அதனால் அந்த இதை நான் கண்டிப்பாக ஏறியே தீருவேன். நான் வந்து டயர்டாகி நிற்க மாட்டேன், நான் வந்து தோற்று போக மாட்டேன், நான் வந்து குனிஞ்சு போக மாட்டேன். நான் கண்டிப்பாக என்ன ஆனாலும் நான் அதை ஏறி என்னோட அந்த பிரியத்தமோட என்னுடைய அந்த அன்பான பாபாவுடைய அந்த கோயிலை போய் நான் அடைவேன், வெற்றி அடைஞ்சு காமிப்பேன். நான் வெற்றியாளன், நான் அந்த இமயமலை ஏறக்கூடிய மவுண்டன் கிளைம்பர் நான். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறான், எல்லாருமே உங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கிறேன், உலகமே அகெயின்ஸ்டாக இருக்கலாம். இருந்தாலும் இந்த பரமாத்மா என் கூட இருக்காரு. நான் வந்து கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் க்ராஸ் பண்ணி ஜெயிச்சு காமிப்பேன். அடுத்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன், அது வந்து ஒரு படிக்கல் மாதிரி, இல்லை காலை வச்சு தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதை பார்த்து நான் பயப்படக்கூடாது. அது எந்த பிரச்சனையாக வேணாலும் இருக்கலாம், இல்லை எவ்வளோ பிரச்சனை வேணாலும் இருக்கலாம். அப்போ எவ்வளோ பேர் வேணாலும் பிரச்சனை பண்ணுற மாதிரி இருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து ஸ்டெப்பிங் ஸ்டோன், அதை கடந்து தான் நான் போகணும். ஸோ அப்போ என்ன பார்க்கப்படுதுன்னா, எவ்வளோ அதிக பிரச்சனையும் அவ்வளோ வந்து நம்ம அலர்ட்டாக இருக்கும். நம்ம ஜாகரன் ஆகட்டும், நம்ம பாபா மேலே அன்பு வந்து அதிகமாகிட்டு தான் போகுது. இப்போ எவ்வளோ அதிக பிரச்சனையும் அவங்க வந்து சோம்பலாக அலட்சியமாக இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு ஸ்டெப்பும், ஒவ்வொரு இதுவும் ரொம்ப கவனமாக எடுத்து வைப்பாங்க. ஸோ அதனால் அது வந்து என்னோடய ஸ்டெப்பிங் ஸ்டோன். அடுத்து என்னது, சைட் சீன். நீங்கள் ஏதோ ஒரு பிக்னிக்கு போகிறீங்க, இல்லை ட்ரெயினில் போகிறீங்க, சைட் சீன் என்ஜாய் பண்ணுறது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதை வந்து சைட் சீனாக எடுத்துக்கணும். நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்க, நீங்கள் பார்க்குறீங்க, நல்ல ஒரு பியூட்டிஃபுல் சீன் இருக்குது, அதை என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போகிறோம், 2 பேர் வந்து தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு சண்டை போடுறாங்க. நம்ம இறங்கி சண்டை போடாதீங்கம்மா அப்படியே சொல்கிறோம், இல்லை அதையும் பாட்டு கடந்து போயிடுறோம். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி போனால் அழுக்கான இதுவும் வருது. அப்புறம் போகும்போது யாரோ ஒருத்தர் குடிச்சிட்டு அங்கேயே படுத்திருப்பார், அவருக்கெல்லாம் போய் நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டா இருக்கோம். இல்லை, நம்ம பாட்டுக்கு போயிட்டுருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு ஜெர்னி சைட் சீன். அடுத்து வந்து அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இதெல்லாம் இந்த இந்த படத்தில் இந்த நாடகத்தில் நடக்கக்கூடிய சீன்ஸ் ஆஃப் ட்ராமா. ஒன்று வந்து சைடு சீன், நம்ம வண்டியில் எங்கேயோ போகும்போது நமக்கு வரக்கூடிய சைட் சீன். இன்னொன்று வந்து நம்ம ஒரு படம் பார்க்குறோம், இல்லை ஒரு சீரியலோ ட்ராமா பார்க்குறோன்னா அதில் சீன் மாறிக்கிட்டே இருக்கும். அதில் அந்த இதெல்லாம் மாறிக்கிட்டு இருப்பாங்க, வேறு வேறு ஆக்டர் வருவாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சீன் இருக்கும். அதுவும் வந்து அதில் நடக்கக்கூடிய ஒரு பாட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க, இல்லை ஏதோ நமக்கு பிடிக்காத விஷயம் பண்ணிட்டாங்கன்னா நம்ம அதை பார்த்து பயந்துடுறோம், கவலைப்படுறோம், ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு. அது வந்து ட்ராமாவில் உள்ள ஒரு சீன். இன்னும் நம்ம ஏமாற்ற வேண்டியது, நிறைய பேர் வருவாங்க, ஒரே இதில் நம்ம டயர்ட் ஆகிட்டே எப்படி. ஸோ அப்போ அந்த மாதிரி நேரத்தில் ஏன் இவங்க வந்தாங்க, ஏன் இப்படி பண்ணாங்க அப்படின்னு நினைக்காம, சரி வரதெல்லாம் வரட்டும், பார்த்துக்கலாம். ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக நம்ம கணக்கு வளர்க்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக நல்லது. ஏன்னா நம்மள்ட்ட இதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ அதனால் இதுவும் வந்து ட்ராமாவுடைய சீன்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து என்னது, இதெல்லாம் வந்து கார்மிக் அக்கௌண்ட். நம்ம கணக்கு வழக்கெல்லாம் முடியுது, நல்லது தானே கணக்கு வழக்க முடிஞ்சால். மாதாஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, வாவா என் கணவர் வந்து ரொம்ப திட்டுறாரு, அடிக்கிறாரு அப்படின்னு. வாவா என்ன சொல்கிறாரு, நீங்களும் அவர் ஏதாவது சொல்லி போன ஜென்மத்தில் திட்டிருப்பீங்க, அடிச்சிருப்பீங்க, அதுதான் வந்து இப்போ உங்களுக்கு வருது அப்படின்னு. அடுத்து என்னது, இது வந்து அக்னி பரீட்சா. இது வந்து நெருப்பு. இப்போ அந்த தங்கம் வந்து நெருப்பில் போடும்போது தான் சுத்தமாகும், அதுக்கப்புறம் தான் அதை நம்ம நல்லா யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், நெருப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து அது என்னை வந்து தூய்மைப்படுத்துது, சுத்தமாக்குது. ஸோ அடுத்து என்னது, கிஃப்ட். இந்த வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் எனக்கு வந்து ஒரு கிஃப்ட். அது என்ன, லிஃப்ட் பண்ண வந்திருக்கு. இந்த ட்ராமாவில் என்ன வேணாலும் நடக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனை வேணாலும் வரட்டும், அது உடலுக்கான பிரச்சனையாக இருக்கட்டும், மனசுக்கானதாக இருக்கட்டும், இந்த மாதிரி சீனாக வேணாலும் இருக்கட்டும், பட் அது எதுக்கு வந்திருக்கு, நான் லிஃப்ட் பண்ண வந்திருக்கு. ஸோ அதனால் எல்லாத்துலேயும் எனக்கு வந்து ஒரு நன்மை தான் இருக்குது. பக்தியில் கூட இந்த மாதிரி ஒரு பாட்டெல்லாம் கூட இருக்குது. அதோட என்ன அர்த்தம்னா, எல்லாமே அவன் செயல், அவர் என்ன பண்ணுவாரோ அதெல்லாம் வந்து நன்மைக்கு தான் அப்படின்னு பக்தியில் சொல்லுவாங்களாம். அந்த பக்தர்களே பாருங்க அப்படி நினச்சிட்டு அதில் சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அவன் நமக்கு இவ்வளோ உயர்ந்த ஞானம் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அடுத்து என்னது, இது வந்து ஒரு டச் ஸ்டோன், பாரஸ்மணி மாதிரி. அதாவது இப்போ நான் வந்து இரும்பாக இருக்கேன், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரும்போது அது என்ன ஆகுது, அது என்னை வந்து தங்கமாக மாற்றிடுது. எவ்வளோ பிரச்சனை வரலாம், இல்லை ஏதோ ஒரு மீட்டிங் நடக்குது, அங்கே நீங்கள் நல்ல ஒரு ஐடியா சொல்லியிருக்கலாம், அதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். அடுத்து என்னென்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, என்னை வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக. இது கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு உயர்ந்த மரத்தில் ரொம்ப டாப்பில் வந்து 2 குரங்கு உட்காந்துருக்கு. இப்போ மேலேருந்து ஆகாஷ்வாணி வருதான், என்னன்னா யார் இப்போ குதிக்கிறீங்களோ அவங்க வந்து நல்ல ஒரு ராணியாக மாறிடுவீங்க, நல்ல ஒரு ஏஞ்சலாக மாறிடுவீங்க அப்படின்னு. அப்போ அந்த ஒரு குரங்கு வந்து டக்குன்னு குதிச்சிருந்தான், அது வந்து ஒரு நல்ல அழகான ராணியாக மாறிட்டான். இன்னொரு குரங்கு வந்து யோசிச்சுதான், ஃபஸ்ட்டு இது குடிக்கிட்டோம், நான் திடீர்னு குடிச்சேன்னா கை கால் உடஞ்சி ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, யார் பார்த்துப்பா, ஃபஸ்ட்டு இது குதிக்கிட்டோம், அது ஆனால் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். அப்போ அது குதிச்சு நல்ல ஒரு அழகான ராணியை மாறணும்னா இது குதிக்குதான், இது குதிச்சோன்னா இது கை கால் உடஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க சொன்னதை அந்த நேரத்தில் குதிச்சா நீங்கள் ஆயிருப்பீங்க, நீங்கள் அந்த டைம் போனதுக்கப்புறம் பண்ணதுனால அந்த ஆஃபர் கிடையாது. ஸோ அதனால் ஒவ்வொரு பிரச்சனையும் எனக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நான் பாபாவை அதிகமாக நினைவு செய்ய, லைஃப்பில் முன்னாடி போகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அதை எடுத்துக்கணும். ஸோ அடுத்து உலகத்தில் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, சமஸ்யா வந்ததுன்னா அதை சமோசாவாக்கி சாப்பிட்ருங்க. அதாவது ஏதோ பிரச்சனை வருதுன்னா அதை சமோசா பண்ணி சாப்பிட்ருங்க அப்படின்னா, அதாவது அதுலேருந்து நம்ம டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, அதுலேருந்து நம்ம மனசு உடஞ்சி போயிடக்கூடாது, அதுலேருந்து நம்ம வந்து நம்ம ஸ்திதி வந்து இதாகிடக்கூடாது. அதை ஒவ்வொரு இதையும் என்ஜாய் பண்ணி நம்ம மூவ் பண்ணணும். ஓகே, ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா அதில் ஏதோ ஒரு நன்மை இருந்திருக்கு, இதுவும் ஓகே அதுவும் ஓகே, எல்லாமே நன்மைக்கு தான் அப்படின்னு அந்த ஒரு மனப்பாங்கு கொண்டு வரணும். அடுத்து என்னது, சேலஞ்ச். என் வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து நம்ம சேலஞ்சாக எடுத்துக்கணும், அதில் நான் ஜெயிச்சு காமிப்பேன் அப்படின்னு. மேபி நீங்கள் எவ்வளோ வாட்டி வேணாலும் தோற்று போயிருக்கலாம், பட் ஆனால் இந்த வாட்டி மறுபடியும் இந்த வாட்டி நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு அந்த சேலஞ்சை ஏற்றுக்கணும். ஏன்னா யார் வந்து
போரில் வந்து நிறையா காயங்கள் அடிபட்டுருக்காங்களோ, நிறைய வாட்டி அடி வாங்கியிருக்காங்களோ, அவங்க அடுத்த வாட்டி போர் பண்ணும்போது இன்னும் ஃபோர்ஸோட, இன்னும் அனுபவத்தோட, இன்னும் அந்த வீரியத்தோட வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு அந்த ஃபுல் ஃபோர்ஸோடு அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ அடுத்த பிரச்சனைங்க என்னது, அது வந்து இந்த உளியும் சுத்தில் மாதிரி அது வந்து நம்மளை அடித்து நல்ல ஒரு சிலையாக மாற்றிக்கிட்டு இருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை வந்து செஞ்சுட்டாங்க, இப்போ ஃபினிஷிங் டச் கொடுக்கணும்னா ரொம்ப மைன்யூட்டாக அந்த கண்ணில் ஆகட்டும், அப்புறம் அந்த மூக்கு, அது எல்லாத்தையும் வந்து இந்த ஃபேஸை வந்து ரொம்ப மைன்யூட்டாக வந்து செதுக்குவாங்க. ஏன்னா அந்த அந்த ஷேப்பு, அந்த கரெக்டான இது வர்றதுக்காக. ஸோ அந்த நேரத்தில் நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும், இல்லை ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா. பட் ஆக்சுவலி என்ன ஆகிட்டுருக்கு, என்னை வந்து இந்த ட்ராமா வந்து ஒரு அழகான சிலை, ஒரு தேவதையாக ரெடி ஆக்கிட்டுருக்கு. ஸோ அதனால இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ இங்கே வந்து டோட்டலாக 16 விஷயம் சொல்லியிருக்கேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் பிரச்சனை வருதோ சாட்சியாக இருந்தால் அதை பாருங்கள். ஸோ இங்கே சொன்ன விஷயத்த முன்னாடி வச்சுட்டு அந்த பிரச்சனையை அந்த ஆங்கிள்லேருந்து பாருங்கள். ஸோ அப்போ எப்போல்லாம் பிரச்சனை வரும்போது இந்த பாயிண்ட்ஸை முன்னாடி வச்சுட்டு சாட்சியாக இருந்து நம்ம அந்த பிரச்சனைகளை பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அதோட ஃபோர்ஸ், அதோட எஃபெக்ட் வந்து குறைஞ்சு கம்மி ஆகிடும். நீங்கள் வந்து அதிட்ட தோற்று போக மாட்டீங்க, நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. ஸோ இப்போ இங்கே சொன்ன இந்த விஷயங்களை வந்து நம்ம இப்போ வந்து அபியாசம் பண்ணலாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ எல்லோரும் நல்லா அலர்ட்டாக ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. அடுத்த 15 நிமிஷம் வரைக்கும் எந்த ஒரு அசைவும் நம்ம செய்ய வேண்டாம். எப்படி உட்காந்துருக்கீங்களோ அதே பொசிஷனில் ஸ்திரமாக உட்காந்துக்கலாம். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்திரமாக, உடலையும் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்திரமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆத்மாவை தெளிவாக நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ கண்களை மூடி இப்போ உங்கள் கவனத்தை சுவாசத்து மேலே கொண்டு போங்க. மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்துடுங்க. இந்த உலகத்தில் யாருமே இல்லை, எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் மறந்துடுங்க. உங்கள் கவனம் ஃபுல்லாக இப்போ இந்த ப்ரெசண்டில் உங்கள் சுவாசத்து மேலே இருக்கட்டும். ஸோ இந்த பயணம் வந்து என்னுடைய தனியான பயணம். அதனால் அந்த சுவாசத்து மேலே முழு கவனம் இருக்கட்டும். சுவாசத்தை கவனிக்க மனமும் சாந்தமாக ஆரம்பிக்கும். ஏன்னா எப்போல்லாம் நம்ம மனசில் டிஸ்டர்பன்ஸ் வருதோ, அசாந்தி ஆகுதோ, அப்போ சுவாசமும் மேலும் கீழும் ஆயிடுது. சுவாசம் வரதை பாருங்கள், போகிறத பாருங்கள். நான் அதில் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் சாட்சியாக இருந்து நான் அந்த சுவாசத்தை கவனிக்கிறேன். ஸோ உச்சந்தலையிலிருந்து பாதம் வரைக்கும் என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் ஃபீலிங்ஸ் ஆகுதோ அதெல்லாம் சாட்சியாக இருந்து ஜஸ்ட் டிட்டாச்சாக பாருங்கள். ஸோ சில இடத்தோட அந்த ட்ரெஸ்ஸு வந்து நம்ம மேலே டச் ஆகுது, சில இடத்துல காற்று வந்து டச் ஆகுது, அதை எல்லாத்தையும் ஜஸ்ட் சாட்சியாக இருந்து பாருங்கள், அதை ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்கள்.